ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, அதாவது வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கான டே 2 ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை டெய்லி நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றில் நீங்கள் பண்ணணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா ஹை ஸ்டெப்பிங். இதை வந்து நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் பண்ணணும். 30 செகண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஒர்க் அவுட் ரெண்டுமே வந்து வார்ம் அப் மாதிரி தான். உங்கள் ஃபுல் பாடியை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு, அந்த பாடி மசில் வந்து லூஸ் பண்ணுறதுக்காக பண்ண போகிற ஒர்க் அவுட் தான். ஸோ இதை நீங்கள் 30 செகண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டும் 30 செகண்ட், இதுவும் 30 செகண்ட். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் ஃபுல் பாடியுமே ஆக்டிவேட் ஆகும். எல்லா மசிலுமே ஆக்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த டைமு. 30 செகண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மூணாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து இப்போ தான் நம்ம ஒர்க் அவுட்குள்ளே வரோம். சிட்டப்ஸ். இதுதான் நம்ம வயிற்றுக்கான கொழுப்பை குறைக்கிறதுக்கான மெயின் ஒர்க் அவுட்டு. இப்போ தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது நீங்கள் முடிஞ்ச அளவு 10 கவுண்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொன்றுமே 2 செட்டு நீங்கள் பண்ணணும். நான் சொல்கிற கிளாஸ் எல்லாமே 2 செட்டு. ஸோ ஒரு செட்டு பண்ணக்கூட 2 செட் நீங்கள் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் முன்னாடி வந்து எந்திக்கிற மாதிரி இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆனால் காலை வந்து நீங்கள் நல்லா தரையோட ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் காலை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பராக உங்களுக்கு அந்த இது பேலன்ஸ் ஆகாது. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா ரஷ்யன் ட்விஸ்ட். இதை வந்து நீங்கள் 10 கவுண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ 2 சைடுமே, இந்த சைடு 10, அந்த சைடு 10. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் உங்கள் பாடியை ஃபுல்லாக கொஞ்சம் திரும்பி உங்கள் கை வந்து பின்னாடி உங்கள் பேக் சைடு இருக்க தரையை தொடுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் மேலோட்டமாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற பெல்லி வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபீல் ஆகும். உங்களுக்கு அங்கே அந்த மசிலும் வந்து குறையிறதுக்கு வந்து அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. தேவையில்லாத கொழுப்பு குறையிறதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் 2 செட்டு பண்ணணும். இப்போ இந்த சைடு 10, அந்த சைடு 10, அது வந்து ஒரு செட்டு. அதே மாதிரி 2 செட் பண்ணணும்.